பிதா அப்படின்ற ஒரு படம் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஒரு நல்ல கலைஞர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்துகிற மாதிரியும் வாழ்க்கையில் தூக்கி விடுற மாதிரியும் கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம், எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு படம் இல்லை 3 படம் எடுக்குது அப்படின்ற போது உண்மையாகவே பிரமிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு சுகனை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, சார் ஒரே நாள் தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்கிறாரு, ஒரு நாள் எப்படி படம் பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக கரெக்டாக சொன்ன டைமில் காப்பாற்றின சுகனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைரக்டர் பண்ண சாதனையை விட ப்ரொடியூசர் பண்ண சாதனை என்னென்னா, ஒரே டைரக்டர் ஒரே ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து 3 படம் டைரக்ட் பண்ண முதல் விஷயம் அப்படின்னா இது டைரக்டர் பண்ண சாதனை இல்லை, ப்ரொடியூசர் பண்ண சாதனைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து இதை வந்து ரிலீஸ் படம் எடுத்து முடிச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு தருணத்தில் ஒவ்வொருத்தரோட அனுபவம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா கேட்கும்போது இதில் வந்து ஒவ்வொரு நடிகர்ஸும் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் எப்படி வரும், எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ணுற படம் தான் பிதா. இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, எல்லாரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல், நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஓடி இந்த படம் முடிச்சது. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் இருந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமே தவிர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னும் 2 படம் எடுத்திருக்கோம். இதை வந்து இந்த படத்தை வந்து பேஸாக வச்சு இன்னும் இதே மாதிரி திரைப்படத்தில் அதாவது நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கா எல்லா இளைஞர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி செயல்படணும்னு நினைக்குது. ஸோ நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு, வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு 2 யூனிட்டு. இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும், அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையாக நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்டரு, என்னோட அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயே அக்கௌண்ட். ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படின்னு வரும், டக்குன்னு இருக்கும், கடற்கடன்னு 4 வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேனி குட்டியும் எறும்பு புத்தியும் களைச்சி விட்டா மாதிரி ஆளாருக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல, தரதன்னு நினச்சிட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிட்டோம்னா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சினா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சினான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில் ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கே தான் சார், இது எவ்வளோ சொல்ல முடியும் சார், இதுக்குள்ளே சொல்லுங்கள் சார், டக் 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 அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை போகிறது தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட நான் இன்புட் போட டக் படப்படன்னு அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமாக எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட் வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்டில் ஒரு டாக்டர் வச்சுங்க.
ஓகே, பிபிலாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 படம் நடிச்சா பைத்தியமே ஆகிடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர், கேமராமேன்ல அந்த யூனிட்லேருந்து ஆரம்பித்து ஆட்டுன்னு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் ப்ளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ணுற படத்தில் நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை. நீ செல்லில் எடு, 10 ரூபாவில் எடு, 20 ரூபாவில் எடு, கோடி கணக்கில் எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான். இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம், சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான். அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ வெரி மச். பிதா இதில் முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்கையாகிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு, எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு, எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விலாசத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் பல அவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டுறது தான். எனக்கும் எல்லாருக்குமே எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்படுற விஷயம் தான் அது. என்ன சொல்ல. அப்புறம் என்னென்னா இதில் நான் உண்மையாக கூட நடித்த நடிகர்கள்லாம் சாம் சார் சொன்னார், எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி நான் சாம் சார், மாரி சாஜா எங்கள் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவர் சாம் சார் பேசும்போது நம்மளுக்கு காமெடி ஆகிடும். அவர் டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு விட்டு போடுவார். அது அந்த டைலாக்லேயே இருக்காது. என்ன ஜி அப்படின்னா உடனே அது போட்டு அவர் பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். கூட ஒர்க் பண்ண ரொம்ப சாம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் டீமில் இருந்தது மாரி சாஜாக்கள். ஸோ டோட்டலாக இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு ஒரு நாள் தூக்கமே இருக்காது. நைட்லாம் தூக்கமே இருக்காது. அந்த தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லுக்கில் இருக்கணும். டைலாக்கு நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு போக முடியாது. பெட்டர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்டர்மெண்ட் டைலாக் பேசி ஆகணும். கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதான் மெயின் லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டேக்கும் வாங்க முடியாது. ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது. ஸோ அந்த பரபரப்புறம் இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒர்க் இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துலயே எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது. அங்கே கேமரா வச்சுருவாங்க, திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது. இவருக்கு சுவன் சார் ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட பிகினிங்கில் சொல்லும்போது, சார் நீங்கள் இதில் ஒரு லீட் கேர் பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே படம் பண்ணுறோம் சார். 24 ஹவர்ஸ் ஏற்கனவே படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா. இல்லை சார் இது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னும்போது, இல்லை பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு பெருமைப்பாக எப்படி பண்ண போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு இனம் புரிய அந்த எப்படி பண்ண போகிறோன்ற விஷயம். டயலாக்லாம் எங்களுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடியே டயலாக்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் டயலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுற மாதிரி தான். என்ன தான் டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். அது மாதிரி அன்றைக்கி பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதில் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிடு நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் டெக்னீஷியன்ஸ், அவங்க அந்த லைட்மேன்ஸு, அவங்கெல்லாம் அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டீமு அவங்களும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயந்தான், நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. நல்ல படம் வந்திருக்கு, நாங்கள் அந்தளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம தியேட்டருக்கு வாங்க. இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான். இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் 2 இடம். அது ஒன்று கோவில், இன்னொன்று சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா, இந்த சாதம் இது அழிவிடாமல் காப்பாற்றுற மக்களாகி நீங்கள் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல கண்டென்ட் உள்ள படத்தை நீங்கள் தியேட்டருக்கு பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தியேட்டர் முக்கியமாக நீங்கள் தியேட்டருக்கு படம் பாருங்கள். ஸோ உங்களோட ஆதரவு என்றைக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவு நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம்
பத்திரிகை உலகமும் ஊடக உலகமும் தான். இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு போய் நம்புகிறேன். அவர் உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அப்பா ஒரு கலைஞனா. எங்கள் அப்பாவுக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்லிடுறேன். ஸோ வந்திருந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்னத்திரை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம். என்னோடய ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம். நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த படத்தில் ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார்கிட்ட கேட்டேன், என்ன நம்பி என்ன இந்த இவ்வளோ பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப லைவில் இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்தில் நாம் எடுக்கணும். என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அது மைண்டில் எனக்கு இருந்தது. ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த டைலாக் பேப்பர் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இதில் அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்தில் நடிக்கிறதும் அது வந்து லைவாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும். ஸோ இதில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணுன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அந்த கிளைமேக்ஸ் டைமில் கடைசியில் கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும். பட் அந்த டைமில் அவர் பிடிக்கல. அந்த பதட்டம் இருந்துச்சு, அந்த டைமிங் முடியணும், கரெக்டாக அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு. அதனால் நான் கீழே விழும்போது அவர் என்னை பிடிக்காம விட்டுட்டாரு. அங்கே என்ட்ரில் அந்த டைல்ஸ் ஒன்று முனை வந்து பட்டுன்னு அடிச்சிடுது. அடித்த உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்னை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு. ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் இல்லாமல் ஒரு சைலண்ட்டு ஒரு ஸ்பேஸில் தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் எனக்கு அந்த வலியை விட என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு சீன் எடுத்தால் ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும். அதனால நான் இங்கே கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினச்சிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கையை மாற்றிட்டு அந்த சீனை ஃபில் பண்ணுறதுக்காக நான் அழுதேன். அன்றைக்கி அந்த பட்ட வலி, அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி, ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது. ஏன்னா என்னோட மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு ஆக்குனது டைரக்டர் சுகன் சார். அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது. ஹோல் டீம், லைட்டிங் மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமாக பிரம்மாண்டமாக வந்து நிற்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய கடவுள், நான் ஒரு முஸ்லீம் கேர்ளாக இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசலில் சார் எனக்கு கால் பண்ணார். எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் இந்த கேரக்டரை தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலாக மாறும் மேடம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு நான் கண்ணில் தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாரோடைய உழைப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன். அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை ப்ரெஸ் மீட் லெவலுக்கு இங்கே வந்திருக்கு. ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமாக எல்லா இடத்துலும் படம் ஓடணும். 100 days ஓடுனா
வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு. தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் என்னோட நண்பராக நான் பார்க்குறேன் என்னோட சுகனை. 2014-15 தெரியும். அவன் பேப்பரில் பேனா வச்சதுலேருந்து இந்த சினிமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நண்பா உனக்கு இதில் ஒரு பெரிய ரோல் கிடையாது, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கதையாக தான் இருக்கும், ஆனால் நீ ஒரு மெயின் கேரக்டராக இருப்ப, பண்ணுவியா, உனக்கு வந்து இது இல்லையான்னு. நீ இவ்வளோ சிரமப்படும் போது நான் இது கூட பண்ணலன்னா நான் ஒரு நண்பனாக வந்து இது இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும் நான் நினச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு இதுவாக தான் இது அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார், ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தை வந்து சுகன் ஒரு விதமாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கை கொடுத்து பயங்கர லெவலில் தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார். ஏன்னா இதில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதனால ரொம்ப சிவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகனுக்கு வந்து ஒரு படம் இல்லை 3 படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாம்ஸ் அண்ணாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதேஷ் அண்ணாவை சொல்லியே ஆகணும். ஒரு நூல் உள்ள போகிற லெவலில் கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டார். அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனா, அவரோட ப்ரொடியூசிங்காக எடுத்துக்கிட்டு, அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யார் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஆதேஷ் அண்ணா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணா நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கார், அதனால தான் நீங்கள் மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரே வந்து அவர் நான் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ரிகானா, ஆனால் அவங்களும் வந்து இந்த வில்லை ரோலில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. யாருமே இதில் வந்து முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ப்ராம்ப்டிங்கே கிடையாது. ப்ராம்ப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப பெருசாக வந்து ஸ்கிரிப்ட் யாருமே பார்க்கவும் இல்லை. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு கணனி சாருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் ராஜ் சாருக்கு இங்கே வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர் மகேந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர். அவரு நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். இது யார் பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய இயக்குனர், ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் வந்து கை கொடுக்கறது. அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம், கேபிள் சங்கர் சார் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டேன். இந்த படம் எல்லாம் நல்லா வரணும். என்னோட எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லா டீமுக்கும் என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ரொம்ப 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 எவ்வளோ அழகாக வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ, இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சூப்பராக பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த சார் வந்து இது பண்ணுறாரு. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெஹானா மேடம் சொன்னாங்க சிவன் லீட் பண்ணாருன்னு. எங்களை லீட் பண்ணிட்டு இருக்கிறது திரு சிவராஜ் அவர்கள். முதல்ல எங்களுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தயாரிப்புன்ற எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம மீடியா பீப்புள் பார்த்துட்ருக்கோம், பப்ளிக்கும் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை. மேக்ஸிமம் திரும்ப சர்வே வரவங்க பெரிய லெஜண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறவங்க. இப்போது சிவராஜ் சார் வந்து பின்னணியிலேருந்து வரல, திரைப்படம் பற்றி பெரிய ஐடியா இல்லை, பட் ட்ராவலில் இருக்கார். ஒரு 20 இயர்ஸாக சினிமா பற்றி பார்த்துட்டே இருக்கார், அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு, லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க, வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருந்தில்லை. ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டைரக்டரை பற்றி பேசுகிறதும், டைரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது. இது இருந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும். தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரியே அடுத்தடுத்த படங்களையும் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா அவர் லாபம் அப்படின்றத தாண்டி, லாபம்ன்றது என்னது, பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும், இது என்ன நடக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ரிலீஸ் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு காம்பேக்டான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம். இதோட ஹைலைட் அப்படின்றத திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. 23 பிதா
அப்படின்ற டைட்டில் ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு டைட்டில். 23 hours 23 minutes அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங். ஏன்னா சுயம்பரம் வரும்போது ஐ திங்க் நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போது இந்த படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனை படத்தில் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படமே ஒரு சாதனை. ஏன்னா இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்றது குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டட் ஒரு டியூரேஷனில் எடுத்திருக்காங்க டைரக்டர். அவருக்கு நிறைய மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய ஈவெண்ட்ஸ் அது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் திணறல்களை சமாளித்து நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ஆட் பண்ணுங்க, எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி என் வாழ்த்துக்கள். தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதேஷ் பாலா அவர்கள் 2010 ஒரு திரைப்படத்தில் சரத்குமார் சாரோட ஸ்னேகா மேம் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அதே யதார்த்தத்தோட அதே நட்போட ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறவர். அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்போவுமே இருக்கார், ஒரு நடிகராக, நண்பராக. அவரோட வெற்றியை நானும் காத்துட்ருக்கவங்க எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி, அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும். தென் சாம் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸில். அவங்களோட படங்கள் எப்போவுமே இந்த படத்துக்கும் ஒரு ஷூட் கமிட்மெண்ட்டில் இருந்தவர் அதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காரு. ரியலி ஹாப்பி. ஏன்னா அவங்கள மாதிரி நல்ல நோட்டிசபிள் ஆக்டர்ஸ் வந்து வர்றதே இல்லை. அது என்ன இதுக்கு போனால் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். இவர் அப்படி இல்லை. அது ஹாப்பி. தேங்க்யூ சார். தென் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம். தென் ஈவன் மாரிஸ் ராஜா, இவர் வந்து ஒரு ஆக்டராக நான் இவரோட நடிச்சிருக்கேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு. கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டெடியாக இண்டஸ்ட்ரியில் அவர் நகர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கடின உழைப்பாளி, நல்ல டேலண்டட். ஒரு பிரேக் அவருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓவராலாக இந்த படத்தோட அனுபவம்னு சொன்னோன்னா, நமக்கு திரைக்கு வரப்போகுது 22 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை மீடியா பீப்புள் நீங்கள் பார்த்துட்டீங்க, ப்ரெஸ் பார்க்க போகிறாங்க. குறைகளை மறப்போம், கற்றுப்பாங்க, தட்டி கொடுங்க. தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பையும், அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டே இருப்போம். உங்களோட ஆதரவு இன்னும் எங்களை வளர வைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி பித்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவராஜ் சாருக்கும் அண்ட் டைரக்ட் பண்ண சுகம் சாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் 23 அப்படின்ட்டு. இன்றைக்கி டேட்டும் 23, நான் பிறந்த டேட்டும் 23. ஸோ ஒரே 23 எனக்கு 23 இயர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த என்னடா ஒரே 23 இருக்குது. அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட்டும் 23, ஐயோ பயங்கரமாக இருக்கே அப்படின்னு வந்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. இன்றைக்கி ஒரு படத்தை தியேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு 1.5 hourலேருந்து ஒரு 2 hours ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நிறைய பேர். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 23 hours ஒரு படம் பண்ணி, அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு, நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து சாம்ஸ் அண்ணா நடிச்சிருக்காரு, அண்ட் ஆதாஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும். அண்டு ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அன்னைக்கு நான் அமிகோ கேரேஜ்ன்ற அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தியேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் தியேட்டர்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படமே எடுத்து அவர் பேக் டு பேக் இவருக்கு இருக்கிற டார்கெட் அது ஒன்று தான். ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில், நிறைய பேர் இல்லை.
ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு. அது ஜெனீஷ்னாவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும் அண்ட் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் 2 பேத்துக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். ஸோ ஒன்று வந்து ஆதேஷ் அண்ணன், இன்னொன்று வந்து நண்பர் சுகன். சுகன் வந்து எனக்கு பைரி படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன் நம்ம ஆஃபீஸில். பேசிட்டு எனக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் ஒரு நாளில் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் சொல்லும்போது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருந்தது. அவர் எடுத்து காட்டும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இது படத்தோட தயாரிப்பாளர் சிவா சாருக்கும் என்னோட வணக்கம். ஆதேசனை பொறுத்தளவு என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு நெஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு வில்லனாக நடிச்சிருந்தாரு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கடின உழைப்பாளி, மிகப்பெரிய ஏதாவது ஒன்று துருத்துன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த படத்துலனாலும் ஏதாவது ஒரு புது முயற்சி. இதுக்கு முன்னாடி ஒன் ஷாட்டுன்னு சொல்லி டேக் ஒன்னுன்னு சொல்லி அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தார். ஒரு பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரை நான் பயங்கரமாக நோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ பேசிகிட்டு இருப்போம். எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து ஒரு துருத்துன்னு, அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். ஸோ அந்த 2வது ஜென்ரேஷனில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக போராட்ட குணம் கொண்ட ஒரு நல்ல நடிகர். முண்டாசுப்பட்டி அவருக்கு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. ஸோ பிதாவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கணும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட நன்றி. வணக்கம். ஒரு திரைப்படம் என்பது 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக, ஏன்னா அதெல்லாம் நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாளில் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் கேமராலாம் அழகாக நகர்த்தி போகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை 23 மணி நேரம் 23 நிமிடங்கள், அதாவது 24 மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி 37 நிமிஷம் கம்மியாக பண்ணியிருக்க சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சுகன் சொல்லும் போது எனக்கும் வந்து இது மலைப்பாக தான் இருந்தது. அது எப்படி முடியும் ஒரு நாளில் ஒரு படமா? நான் சொன்ன ஒரு நாளில் ஒரு படத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை, ஒரு ரெக்கார்டு. இதை வெளியில் கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்த்தோன்னா அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலான்னு. ஆனால் படம் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஆனால் அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம், கரெக்டாக வந்து அதுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்த நடிகர்களோட தேர்வு வந்து அற்புதம். ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி, சாம் சாருக்கும் சரி, மேரிஸ் ராஜாவுக்கும் சரி, அவங்களாம் சொல்லவே வேண்டாம். அவங்களாவே பில்டப் பண்ணி பல சீனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி தான், அவங்க 3 பேரும் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சுகன் சாருக்கு கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று 3 படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்கீங்க. இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடுத்து ஒன்று அடித்து விடுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன். நம்ம அன்பு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. அன்பு அண்ணன் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர். சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறைய பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்த விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜென்னிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை ஒரு சின்ன படம்னு நினைக்காம இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தியேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும், நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும்,
மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி, அருமை நண்பர் சுகனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தார். கென்னடி சார் அற்புதமாக டைலாக் எழுந்தார். அவர் ஒரு நாள்னு சொல்கிறாரு, அவரால் முடியும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான். எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கேமராவும் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரியல, பேரை பார்க்கல நான். இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா சைடும் சரி, இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில கசப்பான விஷயங்களும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தில் முதல்ல நான் நன்றி சொல்கிறது யாருன்னா விச்சூர் தலைவர் சங்கர், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு அவர் தான் முன் உதாரணமாக இருந்தார். ஸோ சில காரணங்களால் அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆர்சிசி பில்டர் சதாசிவன் ஒருத்தர், அவர் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்ம பார்த்துருப்போமா நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே கடவுளை பார்க்கல, ஆனால் கடவுள் ரூபத்தில் யாரையாவது பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வரையும் கடவுளாக பார்க்குற ஒரு மனிதன் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ் சார் தான். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது. ஒரு நாளில் ஒரு படம் பண்ணோன்னா விச்சூர் தலைவர் சங்கரன் போய் பார்த்தேன், அவர் பேசினேன், அவர் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் பண்ண போகும்போது சில சந்தர்ப்பவாதிகள் வந்து அவரை பண்ணக்கூடாது, நீங்கள் தலைவர் நீங்கள் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்கன்ட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு, மதியம் 2:30 மணிக்கு ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த தருணத்தில் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறார், சுகன் வாழ்த்துக்கள், கதறி அழுகுறேன், சார் ப்ரொடியூசர் பண்ண முடியாதுன்ட்டார், என்ன பண்ணுறது தெரிலன்னு. அப்போது அவர் தான் ஆர்சிசி சதாசிவன், நான் இருக்கேன்ப்பா, அப்பா இருக்கேன்ப்பா, நீ பண்ணுப்பான்னாரு. ஸோ அவரால் முடிஞ்சதோ இல்லையோ அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை படத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டு, போலீஸ் வரையும் வந்துடுச்சு. பெரிய ப்ரெஷர், பேமெண்ட் கொடுக்க முடியல, அது இது நரகத்தில் இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். போலீஸ் சாம் சார் மூலிமா போலீஸ் வந்து, சாம் சாரும் வந்து பெரிய சப்போர்ட். சாம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் லைட் யூனிட் வந்து லாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் வெளில போக முடியும்ட்டு எல்லாரும் உள்ளே மாட்டிக்கிட்டோம். அப்போது சாம் சார் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சார். போலீஸ் வந்து அடுத்த செகண்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க, நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நான் விட்டுறேன்னு. நானே, என் ஒய்ஃபு, என் பையன் 3 பேரும் அப்படியே அழுது நிற்கிறேன், என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு சாம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே என்னால் எங்கேயும் போக முடியல. அப்போது வீட்டில் இருக்கிற நகை அது இதெல்லாம் எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு கேஷை வாங்கி, அப்புறம் சிவா சாரை வந்து நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். அவர் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். சிவா சார் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனால் உங்களை நான் இன்னைக்கு கடவுளாக பார்க்குறேன், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே சரிப்பா ஓகே ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணினார். நான் வெளில போயிட்டு வெளில போகிறேன், அடுத்த செகண்ட் என் செல்லில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்டார். ஸோ என்னால் இன்னைக்கு வரையும் நினச்சே பார்க்க முடியாது. அந்த ஒரு செகண்ட் என்னுடைய உயிரை விடுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஆனால் அவர் பார்த்துட்டு நான் செஸ்ட்டு அப்படி போயிட்டு வரதுக்குள்ளேயே என் அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs வரும்போது கடவுள் இருக்காருன்றதை நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். இன்றைக்கி வரையும் நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, கடவுளான்னு நினைக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அது என்னுடைய ப்ரொடியூசர். அவருக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தை எல்லாருமே, என் ஃபேமிலியே அவர் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் சிவா சார் தான். சார் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய லைஃப் ஃபுல்லாக நான் இந்த லைஃப் மறக்க மாட்டேன். ஸோ நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தில் என்னுடைய முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய அசிஸ்டண்ட். இந்த படம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க 23 hours 23 minutes ஷூட்டிங் மட்டும்தான் எடுத்திருக்கேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க, அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷனு நடந்துச்சு, மேலே எடிட்டிங் நடந்துட்டு இருக்கோம், லைவ் டப்பிங்கு, யாருமே இது பண்ண முடியாது. ஒரு சீன் எடுத்தால் அடுத்த சீன் வந்து அந்த கார்டை எடுத்துக்கிட்டு பரமா வந்து கார்டு எடுத்துகிட்டு கேமராமேன் எடுத்து டிஐடி கிட்ட ஓடுவான். டிஐடி கிட்ட ஓடனோடனே அங்கே டிஐடிலேருந்து ஸ்டீனு இவன் வந்து அங்கே இவன் கொடுத்துட்டு வந்துடுவான். அங்கேருந்து அந்த கார்டை எடுத்துன்னு போய் அதை கன்வெர்ட் பண்ணி அங்கேருந்து எடிட்டர் கிட்ட போகும். மேலே எடிட்டர் அதை பண்ணிட்டு இருப்பாரு. அங்கேருந்து அப்படியே மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இந்த ரூம்லாம் மியூசிக் பண்ண முடியாதுப்பா, என்னால் பண்ண முடியாது, கோச்சிங் போயிட்டாரு. அப்புறம் ரீல் ஒரு ரீலாக அங்கே ரெடி பண்ணி எடிட்டர் அனுப்புவார். அங்கேருந்து ரீல் வரும். அதுக்கப்புறம் அங்கேயே டிஏ அது போனாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் லைவ் டப்பிங்கும் வந்து ஒன்றா இருக்கிறதுனால அதோட 5.1 தான். ஸோ எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் 23 hours இந்த படம் நடந்துச்சு. அதனால தான்
ஒரே நாளில் இந்த படத்தை முடித்தோம். எல்லாருமே சிங்கிள் டேக்கில் கூட படம் 2 ஹவர்ஸில் எடுக்கிறாங்க. நீங்கன்னா 23 ஹவர்ஸில் எடுத்தீங்கன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷனோட 23 ஹவர்ஸில் எடுத்தோம். அதுதான் இது பெரிய எங்களுடைய சாதனை. ஸோ அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா இந்த நடிகர்கள் அவங்கள பற்றி சொல்லவே முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட் ஃப்ரைடே நாங்கள் ஷூட் வைக்கிறோம். குட் ஃப்ரைடே போன வருஷம் அதுக்கு முந்தின நாள் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு. அதுக்கு முந்தின நாள் தான் ரிஹர்சல். ஆதேஷ் பாலா சார்லேருந்து என் நண்பர் ஸ்ரீராம்லேருந்து சாம் சார் மட்டும் ஷூட்டிங்கில் இருந்தார், வர முடியல. மீதி எல்லா டெக்னீஷியன் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் 2 பேர் மட்டும் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. நாங்கள் ஒன்றுமே ரிஹர்சல் பண்ணல. ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரு 1 வீக் முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். எல்லாரையும் வர சொல்லி சார் இதுதான் லொக்கேஷன், இந்த இடத்துல தான் உட்காருங்க, இந்த இடத்துல தான் பண்ணுறீங்க, இந்த இடத்துல தான் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஹீரோயினையும் தம்பியை மட்டும் கோயில் திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு அம்மா இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க, இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதே மாதிரி பிளான் பண்ணபடி நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதேஷ் பாலா சாருக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அவருக்கு ஃபீவர், செம்ம ஃபீவர். மனுஷன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன், என்னால் நடக்கூட முடியல சார், ரொம்ப டயர்டாக இருக்குன்னாரு. எனக்கா ஒரு பக்கம் பயம், ஐயோ ஒரு நாள் ஷூட் ஆச்சு இவர் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் படுக்கவே இல்லை. ஷூட்டிங் இன்னைக்கு மதியானம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அடுத்த நாள் மதியானம் 1:30 மணிக்கு முடிக்கிறோம். 1:30 மணிக்குள்ளே முடிக்கிறோம். ஆனால் எங்களோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்குள்ளே முடித்தோம். அடுத்த எல்லாரும் ரெஸ்ட்டு தூங்கணும்னு தான் நினைப்பாங்க. எங்களை லைட் யூனிட் லாக் பண்ணதுனால எங்களால் வெளியே போக முடியல. எல்லாம் உட்காந்து அப்படியே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். என்னடா இப்படி போகிறது, பணம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லைட் யூனிட் எங்களை பார்த்து நாங்கள் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் அவ்வளோ வரிகளையும் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படியா அப்படியா அப்படின்னு சிரிச்சின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே போலீஸ் வந்த பிறகு தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோம். நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இதுதான். படப்பிடிப்பு அனுபவம், இந்த அனுபவமே இல்லாமல் பண்ண படம் தான் பிதா. அதுக்கப்புறம் கலைஞர் நகர் 23 ஹவர்ஸ், இதோட ரெக்கார்டை நாங்கள் வருஷம் 23 ஹவர்ஸ்ன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், பிரஜன், லிவிங்ஸ்டன் சார், லவ் டுடே கதிர், அது இதுன்ட்டு. ஸோ எல்லாமே பெரிய பட்டாலும். அது இந்த படம் அனுபவமே இல்லாமல் எடுத்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிதா. எங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்படி எடுக்க போகிறோம், ஏது ரிகர்சல் எல்லாம் பக்கா பிளான் பண்ணிட்டோம், எல்லாம் இது பண்ணியாச்சு, எடுத்து முடிச்சிட்டோம்.